அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறையில் 2 நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சி பெரியாரை போற்றுவோம் என்ற தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியது. அந்த பெரியாரை போற்றுவோம் என்ற அந்த கூட்டத்தினுடைய பொருள், தமிழகத்தில் இதுவரை பிறந்த சான்றோர்களை நாங்கள் பெரியாராக போற்றுவோம், ஈவேராவை நாங்கள் பெரியாராக மதிக்க மாட்டோம் என்கின்ற பொருளில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இளைஞர்களுடைய வரவேற்பு அந்த மாநாட்டிற்கு, அந்த பொதுக்கூட்டத்திற்கு மிகவும் அதிகமாக இருந்தது. அதை எதை வைத்து நாம் சொல்கிறோம் என்றால், அந்த பொதுக்கூட்டம் நடக்கும் பொழுது அந்த பொதுக்கூட்டத்தை நேரலையில் பார்த்தவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். அந்த பொதுக்கூட்டத்திற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் திராவிடர் இயக்க தமிழர் பேரவை கருவாட்டு சாம்பார் என்று எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பி மணியரசன் அவர்கள் சொல்வார்கள். அந்த அமைப்பினுடைய தலைவர் சுப வீரபாண்டியன் அவர்கள் தன்னுடைய மாணவர் அமைப்பான திராவிடர் மாணவர் பேரவை சார்பாக அந்த பொதுக்கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். அந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைப்பு பெரியார் ஒருவர்தான் பெரியார் என்ற தலைப்பில் அந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பெரியார் ஒருவர்தான் பெரியார் என்ற அந்த சொல் ஈழத்து கவிஞர் காசியானந்தன் ஐயா அவர்களுடைய அந்த பாடலில் இருந்து எடுக்கப்பட்டது. அதை வைத்து அந்த பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. எடுத்த எடுப்பிலேயே பெரியாரை மதிக்காத சீமான் ஈழத்திலிருந்து வந்த காசியானந்தனே சொல்லியிருக்கிறார், பெரியார் ஒருவர்தான் பெரியார் என்று சொல்லியிருக்கிறார் என்று ஈழத்துக்கு எதிரானவர் சீமான் அவர்கள் என்று கரு பழனியப்பன் அவர்கள் அந்த மேடையிலே முழங்க தொடங்கினார். காசியானந்தன் தற்போது எந்த கூடாரத்தில் இருக்கிறார் என்று அனைவருக்குமே தெரியும். அவர் இந்துமயமாகி பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தற்போது இருக்கிறார். அவருடைய எல்லா நிலைப்பாடுகளையும் நீங்கள் எடுப்பதாக இருந்தால் தற்போது அவர் பாஜகவில் இருப்பதையும் அங்கு கூறியிருக்க வேண்டும். அதை விடுத்து என்றோ ஒரு நாள் அவர் பாடியதை எடுத்துக்கொண்டு பெரியார் ஒருவர்தான் பெரியார் என்று இன்றைக்கு மேடையிலே முழங்குகிறீர்கள். சரி, அப்படி என்னதான் அந்த கூட்டத்தில் நீங்கள் எதிர்வினை ஆற்றப் போகிறீர்கள் என்று உங்களுடைய பதிவை இன்று நான் பார்த்தேன். அளவும் கூட எதிர்வினை ஆற்றக்கூடிய வகையில் அதில் இல்லை. பெரியாரை உங்களுக்கு புகழ வேண்டும் என்றால் எப்போது வேணாலும் நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம். அதுதான் உங்களுக்கு வேலை. 10 பேர் கூடிக்கொண்டு 18 அமைப்புகளில் என்பீர்கள். அப்படிதான் இன்றைக்கு பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு இருக்கிறது. அதுபோன்றுதான் இந்த பொதுக்கூட்டமும் பிசுபிசுத்து போனது. இது பேசிய கரு பழனியப்பன் கூறுகிறார், பெண் அடிமையானதிலிருந்து பெரியார் காப்பாற்றினார். பெண் விதவை அந்த காலகட்டத்தில் ஒரு புள்ளி விவரங்களை குறிப்பிடுகிறார். 2 கோடிக்கும் மேல் விதவைகள் இருந்தார்களாம். அவற்றுக்கெல்லாம் போராடினார் பெரியார். அவருக்கு அந்த விதவைகள்லாம் மறுமணம் செய்வதற்கு போராடினார். தன் குடும்பத்திலேயே ஒரு உறவினருக்கு மறுமணம் செய்து வைத்தார் என்றெல்லாம் கூறினார். அதெல்லாம் நான் மறுக்கவில்லை, கூறினார். அதை தாண்டி அவர் பெண்களை பற்றி என்ன கூறினார்? உங்களுக்கு எதற்கு முடியை வெட்டி கொள்ளுங்கள் ஆண்களைப் போல். உங்களுக்கு எதற்கு கர்ப்ப பையை அறுத்து வீசுங்கள். உங்களுக்கு எதுக்கு ஒரு குடும்பம் என்று ஒன்று தேவையில்லை. விருப்பப்பட்டவர்களுடெல்லாம் நீங்கள் செல்லுங்கள். இதையெல்லாம் அந்த மேடையிலே கரு பழனியப்பன் கூறியிருந்தால் நாம் வரவேற்றிருப்போம். பெரியார் கூறியதை எல்லாம் சென்சார் செய்து எது தேவையோ அதை எடுத்துக்கொண்டு, எது சென்சார் செய்ய வேண்டுமோ, எதை மக்களிடம் சொன்னால் முகம் சொலிப்பார்களோ, பெரியாருடைய அவருடைய ஆள் மனம் என்ன சொல்கிறது என்பதை மறைத்துவிட்டு மேம்போக்காக சில கருத்துக்களை மட்டும் அங்கே பெண் விடுதலை என்று முன்வைக்கிறார். அதற்கு முன்னால் பெண் விடுதலையாகவே இல்லையா? வேலுநாச்சி அவருடைய கதை உங்களுக்கு தெரியுமா? கைம்பெண்ணாக இருந்தாலும் ஒரு கை குழந்தையுடன் காட்டிலே பதுங்கி இருந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவர் வேலுநாச்சியார் அவர்கள் கதை உங்களுக்கு தெரிந்தால் பெண் விடுதலை பற்றி தமிழ் சமூகத்திற்கு உங்கள் பெரியார் சொல்ல தேவையே இல்லை. காலங்காலமாக அறத்தின் வழி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அவர்களுக்கு திராவிடம் வந்து பெண்ண விடுதலையை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமா, திரள் நிதி என்கிறார்கள்.
நாம் தமிழர் கட்சி திரள் நிதியில் நடக்கிறது, எதற்கெடுத்தாலும் திரள் நிதி. நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஒரு புகைப்படம் எடுப்பதாக இருந்தால் அதை நீங்களும் அந்த பொதுக்கூட்டத்திலேயே கூறியிருக்கிறீர்கள். ஒரு பிள்ளைக்கு பெயர் வைப்பதாக இருந்தாலும் பெரியார் அதற்கு தொகை வாங்கி கொண்டுதான் செய்வார் என்று கூறுகிறீர்கள். அதற்கு பேர் என்ன? திரட்டுவதுதானே நிதி. ஒரு அரசு எவ்வாறு செயல்படுகிறது? மக்களிடமிருந்து பெறப்பட்ட வரியில்தான், திரள் நிதியில்தான் அரசே செயல்பட முடியும். மக்களுக்காக போராட வந்த ஒரு அமைப்பு திரள் நிதி ஈட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது? திரள் நிதி ஈட்டுதான் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு நாட்டை கொள்ளையடித்து வந்து இங்கு மக்களுக்கு செய்ய முடியாது. அப்படி அவர்கள் செய்கிறார்கள். நீங்கள் அதை தாண்டி திரள் நிதியை உருவாக்கி அந்த திரளில் கொளுத்து இன்றைக்கு ஊர் முழுக்க உங்களுடைய கல்வி நிலையங்களை அன்றிலிருந்தே கட்டி துவங்கிவிட்டு கல்வியை வியாபாரமாக்கியவர்களில் நீங்களும் ஒருவர். ஏதாவது ஏழை குழந்தைகளுக்கு இலவச கல்வியை உங்களுடைய கல்வி நிறுவனங்கள் கொடுத்திருக்கிறதா? எப்படி ஆரியர்களுடைய கல்வி நிறுவனங்கள் செயல்படுகிறதோ அதற்கு இணையாக, இன்னும் சொல்ல போனால் அதற்கு ஒரு படி மேலே போய் உங்கள் கல்வி நிறுவனங்கள் வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறது. நீங்கள் உங்களுடைய கல்வி நிறுவனங்களிலுடைய படிக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய கருத்தை திணிக்க மாட்டார் பெரியார் என்று அந்த முழங்குகிறார் கரு பழனியப்பன் அவர்கள். அங்கு படிக்க சேருகின்ற பொறியியல் கல்லூரிகளில் கலை படிப்புகளில் சேர்கின்ற மாணவர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? விடுதலையுடைய அந்த உறுப்பு கட்டணத்தை செலுத்த அவர்களுக்கு கட்டாயப்படுத்துகிறீர்கள். உங்களுடைய விடுதலை இதழை, உண்மை இதழை போன்ற இதழ்களை அங்கள் வாங்க வேண்டும். இதற்கு உறுப்பு கட்டணம் அவர்களை கேட்காமலேயே பணம் கட்ட வைத்து அவர்கள் வீடுகளுக்கு அஞ்சல் மூலம் அந்த பத்திரிகைகள் எல்லாம் செல்கிறது. இதற்கு பேர் என்ன? இது கருத்து திணிப்பு இல்லையா? இந்த பெரியார் காலத்திலிருந்து உங்களுடைய கல்வி நிறுவனங்கள் செய்து வரவில்லையா? உங்களுடைய கருத்து திணிப்பை உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் திணிக்கவில்லையா? அதிகமாக திணிக்கிறது. யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சாமரம் வீசுவதுதான் பெரியார் காலத்திலிருந்து இன்றைக்கு வீரமணி அவர்கள் காலம் வரை உங்களுடைய திராவிடர் கழகம் செய்து வருகிறது. இன்றைக்கு நீங்கள் அறிவாலயத்தினுடைய ஒட்டு திணிகளாக இருந்து கொண்டு சுப வீரபாண்டியன் அவர்களும் பேராசிரியர் ஜெயராமன் அவர்களும் இன்னும் பல அல்லக்கைகள் கரு பழனியப்பன் போன்றவர்களாம் ஒன்றாக கூடிக்கொண்டு பெரியார் புகழ் பாடுகின்றீர்கள். பெரியார்களை அவர் தமிழ் பெரியார் என்று, தமிழ் சான்றோர்களை பெரியார் என்று குறிப்பிடுகிறார். உங்களுக்கு எங்கு வலிக்கின்றது? தமிழ் சான்றுள்ள அனைவரும் பெரியார் தான் என்பதில் உங்களுக்கு என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? பெரியார் ஒருவர் தான் பெரியார் என்றால் நீங்கள் பெரியார் சொன்னதை சொல்லி வாக்கு கேட்டு பாருங்கள். 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் பெரியாரை எதிர்த்து பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் சென்று பெரியார் வாழ்க என்று பொதுக்கூட்டம் நடத்துவோம் என்கிறீர்கள். நன்றாக நடத்துங்கள். திமுக உங்களாலேயே தோற்று போகட்டும், நிச்சயமாக தோற்று போகும். பெரியாருடைய இன்றைய கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சொல்லி திமுகவுக்கு வாக்கு கேட்டால் திமுகவே உங்களை அனுமதிக்காது வாக்கு கேட்க. உங்களை வீட்டுக்கு துரத்தி விடும். ஒட்டு திணிலிருந்து விரட்டி போடுங்களா ஒட்டு திணிகளா என்று விரட்டி விடும் திமுகவே. அவருக்கு வாக்கு தேவை. உங்களை ஒரு நாம் தமிழரை எதிர்க்க மட்டும் உங்களை பயன்படுத்தி கொள்வார்களே தவிர உங்களை அதை தாண்டி உங்களுக்கு ஒரு எந்த ஒரு பணியும் அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். அதற்காக தான் உங்களுக்கு ஊதியம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்கு பதவி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை விடுத்து நீங்கள் பெரியார் சொன்னதை சொல்லி நீங்கள் செய்ய வேண்டும். தமிழ் சனியனை ஒழியுங்கள். உங்களுடைய வீட்டு வேலைக்காரியிடம் ஆங்கிலத்தில் பேசுங்கள், உரையாடுங்கள், தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்றார் பெரியார். அப்படியானால் இன்றைய உங்களுடைய பொதுக்கூட்டம் தமிழிலேயே நடத்தி இருக்கக்கூடாது, ஆங்கிலத்தில் தான் நடத்தி இருக்க வேண்டும். நீங்கள் உண்மையான பெரியார் அடி வருடிகளாக இருந்தால், பெரியாருடைய கைப்பிடித்து வளர்ந்தவர்களாக இருந்தால் தமிழ் மொழியை நீங்கள் விட்டு ஒழித்திருக்க வேண்டும். உங்கள் மனைவிக்கு கற்பப்பையை அகற்றி இருக்க வேண்டும். உங்கள் மனைவிக்கு முடியை வெட்டி இருக்க வேண்டும். உங்கள் பெண்ணுக்கு ஒருவனை திருமணம் செய்து வைத்திருக்க கூடாது. திருமணம் கடந்த உறவில் அவர்களை விட்டிருக்க வேண்டும். அதெல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய அறமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இங்கு நின்று கொண்டு தமிழர்கள் மீது பயணம் செய்து கொண்டு அவர்களுடைய தலையிலேயே மிளகாய் அரைக்கிறீர்களா? இனி அவ்வாறு நடக்காது. உங்களுடைய இந்த கூட்டம் நேரலையில் சென்று கொண்டிருக்கும் போது திராவிடம் 100 என்ற வலையொலியில் எத்தனை பேர் இந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள்?
வெறும் 50 அல்லது 60 பேர். நான் அவ்வாட நான் பார்த்ததிலே ஒன்று சேர்ந்து விடும் உங்களுக்கு. இதான் நடக்கிறது. ஆனால் நாம் தமிழருடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டமும், நாம் தமிழருடைய ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பும் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை அன்றாடம் சென்றடைந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக அந்த கட்சி தேர்தலில் போட்டியிட்டு 2 விழுக்காடு 4 விழுக்காடு இன்றைக்கு 8 விழுக்காடை தொட்டு இருக்கிறது. 36 லட்சம் வாக்கு வங்கிகளை அந்த கட்சி வைத்திருக்கிறது. தமிழ் தேசிய கருத்தை பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி இன்றைக்கு வைத்திருக்கிறது. அது உங்களுக்கு பொறுக்கவில்லை. ஆட்சியாளர்கள் உங்களிடம் சில ரூபாய்களை விட்டறிந்து, சில பதவிகளை விட்டறிந்து போய் குலையுங்கள் என்று உங்களை அனுப்பி இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். அதனால் தெருவுக்கு தெருவு குலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய குறைத்துக் கொண்டிருக்கின்ற நடவடிக்கை எல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான். இங்கு உள்ள இளைஞர்களுக்கு அனைத்தும் அறிவார்கள். மதுவுக்கு எதிரான போராட்டம் என்கிறீர்கள். விதவைக்கு மறுமணம் செய்து வைத்ததில் பெரியாருக்கு பெரும் பங்கு இருக்கு என்று கூறுகிறீர்கள். இன்றைக்கு அதிக விதவை யாரால் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? மிகப்பெரிய மது ஆலையை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் யார்? டாஸ்மாக் என்னும் அரசு மதுபான கடையை வைத்து மதுவை காலம் காலமாக விற்பனையை அதிகரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் யார்? திராவிட மாடல் ஆட்சி தானே செய்து கொண்டிருக்கிறது. இதை என்றாவது நீங்கள் கண்டித்திருக்கிறீர்களா? மது பிரியர் எங்கள் ஐயாவை பற்றி பேசக்கூடாது என்கிறீர்களே. மதுவுக்கு எதிரானவர்கள் தமிழர்களே. ஆனால் மதுவை இன்றைக்கு தமிழரிடம் கொண்டு சேர்த்து பெரும் விதவைகள் கூட்டம் கோடிக்கணக்கில் தமிழ்நாட்டில் இன்று இருக்கிறது. அதற்கெல்லாம் மூல காரணம் திராவிட மாடல் ஆட்சி. பெண்களுக்கு இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கு என்பது மிகப்பெரிய சாதனை என்று பேசுகிறீர்கள். அன்றாடம் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து ஒரு வேலைக்கு செல்வதற்கு அவர்களுக்கு துப்பு இல்லையா? தமிழ்நாட்டு பெண்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. அவர்கள் நிம்மதியுடன் தாலியுடன் வாழ, அவர்கள் கணவர்கள் அவருடன் சண்டை வம்பு இல்லாமல் வாழ்வதற்கு மது அவர் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் குழு என்கின்ற பெயரில் பணத்தை வாங்கி கொண்டு எவ்வளவு சிரமத்திற்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? போய் சென்று கிராமங்களில் பாருங்கள். குழுவில் சந்தி சிரிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தை பற்றியும். அதையெல்லாம் விடுத்து இலவசங்களை அறிவித்து விட்டு மக்களை நாங்கள் செய்து விட்டோம் என்று மார்தட்டிக் கொள்கிறீர்களே. இது நடக்காது. உங்களுக்கான முடிவு காலம் எழுத தொடங்கப்பட்டு விட்டது. திராவிடம் இந்த மண்ணில் விழும். தமிழ் தேசியம் கட்டமைக்கும். அந்த கட்டமைப்பில் நீங்களாம் நொறுங்கி போவீர்கள். இதுவரைக்கும் வந்தவர்களில் யாராவது திராவிட சுடுகாட்டை நாங்கள் இடித்து காட்டுவோம் என்று சொல்லியிருக்கிறார்களா? தமிழ் தேசிய எழுச்சியின் மூலமாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை செய்வார், நிச்சயம் அதை செய்வார். ஏனால் ஒவ்வொரு தமிழனுடைய எண்ணத்தையும் அவர் ஒவ்வொரு கூட்டத்திலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் அவருடைய சொல்லாலிருந்து வெளிவருது. இதெல்லாம் வெறும் சாதாரணமா விஜய்க்கு கூட்டின போத ஒரு போதை கூட்டம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இது இன எழுச்சி கூட்டம். உங்களை வீழ்த்தும். இறுதியாக அந்த பொதுக்கூட்டத்தில் எப்படி சொல்லி முடிக்கிறார்கள்? டாப்ஸ் என்ற தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து விட்டார். இதை எதிர்க்க முடியாமல், இதில் இருந்து என்ன செய்வார் முடியாமல் தவிர்க்கிறது எதிர்கட்சிகள் எல்லாம் என்று கூறுகிறீர்கள். இந்த கோரிக்கை எப்போது வைக்கப்பட்டது? 5 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் தேர்தலில் சந்தித்த போது, அந்த தேர்தல் வந்தவுடன் நாங்கள் செய்வோம் என்று அறிவித்தது. இப்போது ஆட்சி முடிய இருக்கிறது. 2026 தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலில் நாம் வெற்றி பெறுவோமோ என்ற பயத்தில், வெற்றி பெற மாட்டோமோ என்ற பயத்தில் இன்றைக்கு இந்த திட்டத்தை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்தால் பார்த்துக் கொள்வோம், இப்போது அறிவித்து விடுவோம் என்று சொல்லிவிட்டீர்கள். ஏற்கனவே 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் தமிழ்நாட்டில் கடன் இருக்கிறது. இதற்கு பிறகு 2026 அமையப்போகும் ஆட்சி கடன் சுமந்த ஆட்சியாக, வரியை யார் ஆட்சிக்கு வந்தாலும் கடனை சுமந்த ஆட்சியாக மக்கள் மீது வரியை திணிக்க இருக்கிறார்கள். நாடு திவால் நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த பேராபத்தில் தான் இதை நீங்கள் அறிவித்தீர்கள், வந்தால் பேசிக்கொள்வோம் என்று.
இதை உங்கள் சாதனையாக இன்றைக்கு முழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் தெரு தெருவாக. இதற்கு ஒரு முடிவு காலம் நிச்சயம் வரும். நன்றி, வணக்கம்.